இந்த பாபிலோன் ராஜ்யம் சுருக்கமாக சொல்ல போனா, இந்த பாபிலோன் ராஜ்யம் எங்கிருந்து தோன்றின அப்படின்னு சொன்னா, அதுவும் மெசொப்பொட்டேமியா. அதுவும் மெசொப்பொட்டேமியா. இந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய துவக்கத்தை குறித்து எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுவும் ஆதியாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். ஒருத்தங்க வாசிக்கலாம். நிம்ரோத். இங்க ஒரு நிம்ரோத்னு ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. நோவாவுனுடைய குமாரன் காம், காமுனுடைய குமாரன் கூஸ், கூசுனுடைய குமாரன் நிம்ரோத். இந்த நிம்ரோத் இருக்கான்ல, நிம்ரோத் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நாம் ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சினேயார் தேசத்தில் உள்ள போதும் போதும் பாபேல் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது மெசொப்பொட்டேமியாவில் உள்ள ஒரு பகுதியோட பேர் தான் என்னது? சினேயார். சினேயார்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியோட பேர் தான் என்னது? பாபேல். என்னது? பாபேல். இந்த பாபிலோனுக்கு தான் எபிரேயத்திலே பாபேல் என்கிறதான பெயர் இருக்கிறது. பாபிலோனுக்கு தான் எபிரேயத்தில் பாபேல் என்கிறதான பெயர் இருக்கிறது. இந்த பாபிலோனை முதலாக கட்டினவன் யாரு? இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத் கட்டின இந்த பாபேல் என்கிறதான இந்த பகுதி, இந்த பட்டணம் தான் பிற்காலத்திலே பாபிலோனியா ஒரு ராஜ்யமாக, பாபிலோனிய ஒரு வல்லரசு நாடாக உருவாகினதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த பாபிலோன் ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது எது என்று சொன்னால், சுமேரியா மற்றும் அக்காடிய நாகரிகம். சுமேரியா மற்றும் அக்காடிய நாகரிகம். அக்காடிய நாகரிகம். அப்ப இதான் இந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு துவக்கம் எது என்று சொன்னால் நிம்ரோத். யாரு? நிம்ரோத். இது இதனுடைய வளர்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது, நாம் சரித்திரத்திலே வருடங்கள் ரீதியாக நாம் செல்லும் பொழுது, கிமு 1792 இருந்து 1750 இந்த வருடங்களில் தான் இந்த பாபிலோனுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. இந்த பாபிலோன் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கான ஒரு ஆரம்ப ஒரு வளர்ச்சி எந்த காலகட்டம் சொன்னா, இந்த கிமு 1792 இருந்து 1750 இந்த காலகட்டத்தில் யார் ராஜாவாக இருந்தார் என்று சொன்னால், ஹம்முரபி என்கிறதான ஒரு அரசன், ஹம்முரபி என்கிறதான ஒரு ராஜா. இந்த ஹம்முரபி என்கிறதான இந்த ராஜா தான் என்ன செஞ்சான்னு சொன்னா, இந்த பாபிலோன் இந்த பகுதியை ஒன்றாக இணைத்து ஒரு பேரரசாக, ஒரு பாபிலோன் என்கிறதான ஒரு பேரரசாக மாறுவதற்கு காரணமே யாரு தான்? இந்த ஹம்முரபி. ஹம்முரபி. இனி இந்த பாபிலோன் இந்த ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறுகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிக சிறந்த, மிகப்பெரிய பெருமை கொண்ட ஒரு அரசன், ஒரு ராஜா தான் நேபுகாத்நேச்சர். இவனுடைய காலகட்டத்தில் தான் இந்த பாபிலோன் இந்த ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் வாய்ந்த வல்லரசாக மாறினது. அதாவது கிமு 623 இருந்து 539 அந்த காலகட்டத்தில் அதிகமாக
அதாவது இந்த பாபுலோன் வளர்ச்சி அடைவதற்காக அதிக கிரயம் செலுத்தின ஒரு ராஜா யாருன்னு சொன்னா இந்த நேபுகாத்நேச்சர். அதாவது இவன் தான் இந்த பாபிலோன் என்கிறதான இந்த ராஜ்யத்துக்கு உலகம் அறியத்தக்க அதிக பிரயாசப்பட்டவன். இந்த பாபிலோன் இந்த ராஜ்யத்தினுடைய கோட்டையை மிக பெரிய அளவில் கட்டினது யார் தான்? இந்த நேபுகாத்நேச்சர். இப்ப இந்த பாபிலோன் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் கேட் ஆஃப் காட்ஸ் என்று அர்த்தம். கேட் ஆஃப் காட்ஸ், தேவர்களின் வாசல். தேவர்களின் வாசல், இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, இந்த பாபிலோன் என்கிறதான இந்த ராஜ்யத்தினுடைய இந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் கன்ஃபியூஷன், அதாவது குழப்பம். வேதாகம ரீதியில ஆதியாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை வந்து கட்டுறாங்க. எப்போ? ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. வானளவு நாங்கள் என்ன செய்வோம்? கட்டுவோம் என்று சொல்லி தங்களுக்கு பெருமை உண்டாக என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த ஆதியாகமம் 11:9 படி தாறுமாறாக்கினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தாறுமாறாக்கினார். கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் 11:9 போதும். இப்போ பாபிலோன் என்று சொன்னால் அந்த பெயருடைய அடுத்த ஒரு வேதாகம அர்த்தம் என்று சொன்னால் தாறுமாறாக்கப்படுதல். என்ன மாறாக்கப்படுதல்? ஒன்றாவது கேட் ஆஃப் காட்ஸ், தேவர்களின் வாசல். இரண்டாவது தாறுமாறாக்கப்படுதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் ஸ்னேயார் பகுதியில் வாழ்ந்து வந்த அந்த அந்த பாபிலோன் அவர்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த ஜனங்களுடைய ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ஸ்பிரிட்டா இருந்து? கட்டடம் கட்டிடும், கட்டடம் கட்டுகிறதுல, எதுல? கோபுரம் கட்டுகிறதுல. அதே ஸ்பிரிட் எவனுக்குள்ள வந்திருக்கு? நேபுகாத்நேச்சருக்குள்ள. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு பெரிய அது தொங்கு தோட்டம் என்று அறியப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மகாணத்தை என்ன செய்யறான்? அரண்மனையை கட்டுறான். அரண்மனையை கட்டி முடிச்ச உடனே என்ன சொல்றான் தெரியுமா? தானியேல் 4வது அதிகாரம் 30 அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? இது என் வல்லமையின் பராக்கிரத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபுலோன். சாதாரண பாபுலோன் இல்லை, மகாபாபுலோன். அதாவது வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதனுடைய ஹைட் வந்து 60 குபீட் என்று சொல்லுகிறார்கள். அது 60 குபீட் அப்படின்னு சொன்னா 90 ஃபீட் உயரம், 90 அடி உயரம். அப்ப இவன் வந்து அவன் கெட்டின அரண்மனையை அண்ணாந்து பார்த்துட்டு நான் கெட்டின பாபுலோன் என்று சொல்லுகிறான். அதோடு ஆண்டவர் என்ன செய்தாரு? அப்படியா, நீ கெட்டின மகா பாபுலோனா? நீ மாடு புள்ளி சாப்பிடு, நீ மாடு போல புள்ளி சாப்பிடு. இதுதான் பாபுலோனுடைய சாம்ராஜ்யம். இதிலிருந்து நான் ஒரு ஆன்மீக கருத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் அநேக ஸ்தாபனங்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னு சொன்னா நாங்கள் கட்டின ஸ்தாபனம், நாங்கள் கட்டின சபை. ஒரு போதகர் ஒரு சபையை கட்டினா அடுத்த போதகர்
அதை விட பெருசா கட்டுவார். ஒரு போதகர் ஒரு ஸ்தாபனத்தை கட்டி எழுப்புனா இவர் வித்தியாசமான பேர்ல வித்தியாசமா கட்டுவார். இன்னைக்கு இதே இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ஸ்பிரிட் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள, ஸ்தாபனங்களுக்குள்ள, திருசபைகளுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள அப்படியே பரவி கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, அது போகட்டும், அது நமக்கு அவசியம் இல்லை. இனி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கும் யூதர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த நேபுகாத் நேச்சருடைய காலகட்டத்தில் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி முன்கூட்டியே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். எரேமியா, அதுல முக்கியமான தீர்க்கதரிசி எரேமியா. எரேமியா 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க வேண்டாம், நானே வாசித்து விடுறேன். இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சர். எவ்வளவு அன்பு பாருங்க ஆண்டவருக்கு. இவன் மகா பாபிலோன் என்று சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவனை என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறாரு. எப்படி கோரேஷை பார்த்து என்னுடைய தாசன் என்று சொன்னாரோ அதே அன்புதான் இவனுக்கும் ஆண்டவர் காட்டுகிறாரு. ஆனா மகா பாபிலோன் என்ற பெருமை அவனை முற்றிலுமாக ஆட்கொண்ட போகுது. அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை விட்டு என்ன செய்தான்? அவன் தள்ளப்பட்டதை பார்க்க முடிகிறது. இனி எரேமியர் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எந்த தேசம்? இஸ்ரவேல் தேசம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. என்ன காலகட்டம்? இந்த ஜாதிகளோ எத்தனை வருஷம்? 70 வருஷம். அது அப்படி நிறைவேறினதா? 1 நாளாகவும் 9வது அதிகாரம் 1வது வசனம். 1 நாளாகவும் 9வது அதிகாரம் 1வது வசனம். துரோகத்து நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எப்படி? அப்படியே ஆண்டவர் உரைத்தபடியே நிறைவேறுது பாருங்க. கொண்டு போகப்பட்டார்களா? வேதத்தின்படி கொண்டு போகப்பட்டார்கள். 3 கட்டமாக கொண்டு போகப்படுறார்கள். கிமு 605 முதல் கட்டம், 2வது கட்டம் கிமு 597 2வது கட்டம், 3வது கட்டம் கிமு 586 3வது கட்டம். இதுதான் கடைசி கட்டம். இந்த 3வது கட்டத்தில் தான் எருசலேம் ஆலயத்தை நெருப்பு வைத்து அவன் அழிக்கிறான். எருசலேம் ஆலயத்தில் உள்ள அந்த அந்த ஆலய பொருட்களை, புனிதமான பொருட்களை, பாத்திரங்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவன் எங்க கொண்டு போறான்? பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். இதுதான் பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ஒரு சிறிய ஒரு மேலோட்டம். யூதர்கள் எகிப்து தேசத்துல 400 வருடம், யூதர்கள் அசிரியா இராணுவத்தின் மூலமாக 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். பிசி 722 586 பாபிலோனியர்களால் யூத கோத்திரம், அதாவது யூத ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்படுவது 70 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதான் பாபிலோன் சாம்ராஜ்யம்.